தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எல்லாமுமான அந்த கிருஷ்ணரது அருளாசிகள் கிடைக்கட்டும். அந்த கிருஷ்ணரது ஆசீர்வாதத்தால் இன்று முதல் நமது மக்கள் பாரதத்தில் வனப்பருவம் தொடங்குகின்றது. நண்பர்களே, கர்ணன் முதலான மந்திரிகளால் சூழப்பட்டவனும் கெட்ட புத்தி கொண்டவனுமாகிய துரியோதனன், அவனால சூதாட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்தார்கள் பாண்டவர்கள். இப்போ வனத்தை நோக்கி போகின்றனர். இதுல கோபமூட்டப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அந்த ஆத்திரம் அவர்களுக்கு அடக்க முடியவில்லை. ஆனாலும் அந்த பந்தயம் அப்படின்ற ஒன்று தடுக்கின்றது. பந்தயம் அப்படின்றத விட அந்த தர்மம் இப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆமா, பந்தயத்தில் தோத்துட்டோம், நீ ரொம்ப யோக்கியமா ஜெயிச்சியா, அப்புறம் இதெல்லாம் நீ எடுத்துக்கிற அப்படின்ட்டு அவங்கள திருப்பி கேட்க எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? நீ சூதாடி ஜெயிச்சிருக்க, இது சத்திரியர்களுக்கு அழகு கிடையாது அப்படின்றத தர்மர் ஆரம்பத்திலேயே சகுனி கிட்ட சொல்றார். எதுவாக இருந்தாலும் யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும், இந்த மாதிரி சூதாடி ஜெயிக்க கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கச்ச எல்லாவற்றையும் திருதராஷ்டிரன் கொடுத்து விட்டார். அதுக்கப்புறமும் அவங்க திரும்பி போனவங்களை மறுபடியும் கூப்பிட்டு, வாங்க ஒரே ஒரு பந்தயம் அப்படின்னு சொல்லி 12 வருஷம் காட்டுக்கு போனோம், ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு பந்தயத்தை வச்சு தோக்கடிச்சு துரத்தி விட்டுறான் துரியோதனன். இதை ஏற்றுக்க முடியாது. நீ சூதாட்டத்திலேயே சூது பண்ணியிருக்க, அதனால உன்னுடன் நான் யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு தர்மர் சொல்லி இருந்தால் யாராவது அங்கே எதிர்த்து பேசியிருப்பாங்களா? இல்லை, எதிர்த்து பேசியிருந்தாலும் அவரோட சண்டை போட்டு தான் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா துரியோதனனே சொல்றான், அப்பா அவங்களோடலாம் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது, இப்படி ஏதாவது பண்ணி தான் அவங்க கிட்ட இருக்கிறத பறிக்க முடியும் அப்படின்னு அவன் வாயிலேயே திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லியிருக்கிறான் துரியோதனன். அப்போ இவங்க நாங்க யுத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷமே காணாம போயிருப்பாங்க அவங்க. ஆனால் சொல்லவில்லை, யுத்தம் செய்யவில்லை. காரணம் என்னன்னா தர்மம். பந்தயத்துக்கு ஒத்துக்குன்னு நாம இந்த ஆட்டத்துல சேர்ந்திருக்கோம், தோத்து போயிட்டோம். அப்போ அந்த பந்தயமோ என்ன தோத்தா செய்யணுமோ அதை நாம செய்ய வேண்டியது கட்டாயம், இதுதான் தர்மம் அப்படின்னு காட்டுக்கு போறாங்க பாண்டவர்கள். இப்படி இவங்க போகும்பொழுது அந்த ஹஸ்தினாபுரத்திலிருந்து வர்த்தமானபுரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கின்றதா. அந்த கிராமத்துக்கு எதிராக இருக்கின்ற வாயில்னா கதவு, கேட், வாசப்படி இப்படி சொல்லலாம். அதன் வழியாக வெளியே செல்கிறார்கள். வெளில போயிட்டு வடக்கு முகமாக அவர்கள் பயணத்தை தொடர்கின்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாரும் அவங்க பின்னாடியே வராங்க. இனிமே நாம இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, துரியோதனன் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு ஆசைப்பட்டு விட்டான். அவன் ஆட்சி செய்யற நாடு எந்த லட்சணத்துல இருக்கும்? அந்த குலத்துக்கே இனிமே நிம்மதி கிடையாது, அழிவு நிச்சயம். அப்போ இந்த மாதிரி ஒரு ராஜா ஆளுகின்ற நாட்டுல நாம இருந்தோம்னு சொன்னா மக்களாகிய நமக்கும் அழிவு நிச்சயம். நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய மனைவி, குழந்தைகள் அப்படின்னு எல்லாருக்கும் அழிவு நிச்சயம். அப்புறம் எதுக்கு நாம இங்க இருக்கணும்? இந்த துரியோதனன் இருக்கின்றானே, அவன் பொய்யிலே பிரியமுள்ளவன். அவனுடைய கெட்ட குணங்களை எல்லாம் மக்கள் பட்டியலிடுகின்றனர். துரியோதனன் குருவை பகைப்பவன் அப்படின்றாங்க அந்த மக்கள். அதாவது இதெல்லாம் அரண்மனைக்குள்ள நடக்கின்ற விஷயங்கள். துரோணரையோ இல்லை அவருடைய குருவையோ எதிர்த்து பேசுவது, அவங்க கட்டளைக்கு மாறாக நடப்பது, அதெல்லாம் அந்த அரசவை இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நடக்கின்ற விஷயம். ஆனால் அது மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது பாருங்க. இதுதான் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நாம நினைக்கிற விஷயங்கள் உலகத்துக்கே தெரிந்திருக்கும். அது நமக்கு கடைசியாக தான் தெரியும். இதுதான் அழிவின் அறிகுறி, ஆரம்பம்னு சொல்லலாம். அடுத்தது தர்மத்தை விட்டவன். அவன் தர்மத்தை கடைபிடிக்கிறதே கிடையாது. கடைபிடிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் சூதாட்டத்திலேயே சூது பண்ணி ஜெயிச்சிருப்பானா? இதைத்தான் மக்கள் சொல்றாங்க, தர்மத்தை விட்டவன். அதற்கப்புறமா பொய்யில் விருப்பம் உள்ளவன். ஏன்னா அந்த இந்திரபிரஸ்தத்தில் இவங்க மயன் கட்டின அரண்மனையில் இவன் தண்ணியா தரையா அப்படின்னு தெரியாமல் அதை வழுக்கி விடுறது, துணியெல்லாம் நனைஞ்சு போகிறது, இதெல்லாம் நடக்குது. அப்போது மற்றவங்கள்லாம் சிரிக்கிறாங்க, பணியாளர்கள் சிரிக்கின்றனர், அதுக்கப்புறமா பாண்டவர்களும் சிரிக்கின்றனர். ஆனால் திரௌபதி சிரித்ததா எந்த குறிப்பும் இல்லை. இவன் இங்கே என்ன சொல்கிறான், இந்த மாதிரி திரௌபதி என்ன பார்த்து சிரிச்சா அப்படின்னு திருதராஷ்டிரன் கிட்ட பொய் கூறுகின்றான் துரியோதனன். அதான் மக்கள் சொல்றாங்க, பொய்யிலே பிரியம் உள்ளவன்.
அதுக்கப்புறம் பொருளிலே ஆசை உள்ளவன், பணம் பணம் செல்வம் செல்வம் அப்படின்னு. அதனால தான் அங்கே அந்த ராஜசூய யாகம் நடத்தினப்போ அப்படியே அத்தனை அரசர்களும் பொன்னும் பொருளும் நவரத்தனங்களும் மணிகளுமா கொண்டு வந்து கொட்டினப்போ இவனுக்கு வயிறு எரியுது. திருதராஷ்டிர மகாராஜாவே சொல்றார், உங்ககிட்ட என்ன இல்லை, எல்லாமே இருக்குதுப்பா. அப்படி இருக்குச்சு, நீயே வந்து அடுத்தவங்க கிட்ட அது இருக்கு அப்படின்னு பொறாமப்படுகின்றாய், அசூயைப்படுகின்றாய். வேண்டாம், அந்த மாதிரி பண்ணாத, இப்படி திருதராஷ்டிரனே சொல்லி இருக்கின்றார். ஆனாலும் அவனுக்கு ஆசை அடங்கலை. அடுத்ததாக கர்வம் உள்ளவன். அதாவது இந்த கர்வம் வந்து பெரும்பாலும் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம கிட்ட எதுவும் இல்லை ஆர் குறைவா இருக்கு அப்படின்னும் போது இந்த கர்வம் கொஞ்சம் தலை தூக்கும். நிஜமாகவே பலம் உள்ளவர்கள் ஆர் நிஜமாகவே வந்து சக்தியுடையவர்கள், இல்லை நல்ல குணங்களை உடையவர்கள், திறமை உள்ளவர்கள், அவங்க கிட்ட கர்வம் அப்படின்றது பெரும்பாலும் தலை தூக்குவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க அதில் திறமை வாய்ந்தவர்கள் அப்படின் போது உச்சத்துக்கு போக போக அது அவங்க வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க ஆர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதா வேஷம் போட்டுட்டு இருக்கவங்க, இவங்க கிட்ட தான் கர்வம் அப்படின்றது அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். துரியோதனன் கிட்ட பலம் கிடையாது, சக்தி கிடையாது, வீரம் கிடையாது. பாண்டவர்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க முன்னாடி இவன் ஒன்றுமே கிடையாது. பாண்டவர்களை யுத்தத்திலலாம் ஜெயிக்க முடியாது, அர்ஜுனனை பற்றி தெரியுமா அப்படின்னு அவனே அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தெல்லாம் வந்து பட்டியலிடுகின்றான். ஆனால் கர்வம் மட்டும் அப்படியே தலைக்கு மேலே ஏறி நிற்குது. அடுத்தது தாழ்ந்த சுபாவம் உள்ளவன். ஆமாம், இவ்வளோலாம் இருந்தால் இதெல்லாம் உயர்ந்த குணம் உள்ளவன் நான் சொல்ல முடியும், தாழ்ந்த குணம் உள்ளவன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேலே இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையிலேயே அவனுக்கு அந்த தயை அப்படின்ற குணம் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ராஜா இருக்கின்ற நாடு விளங்குமா? அதனால நாமளும் பாண்டவர்கள் எங்க போறாங்களோ அவங்க பின்னாடியே போயிடுவோம், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு முடிவெடுக்கின்றார்கள். கூடவே என்ன பண்றாங்க, பீஷ்மாச்சாரியார், அப்புறம் துரோணர், திருதராஷ்டிரன், விதுரர், கிருபர் இவர்களை எல்லாம் நிந்தித்து கொண்டு இருக்கின்றனர். இவ்வளோ பெரியவங்கள்லாம் இருந்தும் இந்த மாதிரி ஒரு அதர்மத்தை இவங்கள்லாம் வந்து பார்த்து கொண்டு சும்மா இருக்கலாமா? அதனால இவர்களும் அதர்மத்துக்கு துணை போனவர்கள் தான் அப்படின்னு கருதி கொண்டு அவர்களை நிந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன பருவத்தில் பார்த்துருந்தோம், திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாரு, சரி அப்போன்னா அவங்க வந்து ராஜாக்களாக இருக்கும் பொழுது எப்படி அவங்க போயிருப்பாங்களோ அதே மாதிரியே பணியாளர்கள், அதுக்கப்புறம் வந்து ரதம் இதையெல்லாம் அனுப்பு அப்படின்னு சொன்னதாக நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இந்திரசேனன் அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு 14க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அவங்க வந்து தேரை கொண்டு வருகின்றனர். அதில் வந்து இவங்களை ஏற்றிக்கொண்டு போகலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த மக்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தர்மர்கிட்ட வந்து எங்களையும் உங்களோட கூப்பிட்டு போயிருங்க, நாங்கள் உங்களோடைய வந்துடுறோம். ஏன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப அழகாக சில காரணங்களை கூறுகின்றனர். இந்த சேர்க்கை, இப்போ சகவாசம் அப்படின்னு சொல்கிறோம்ல, சேர்ற சகவாசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்பாக்கள்லாம் பசங்க கிட்ட, பிள்ளைங்க கிட்ட குறிப்பாக சொல்லுவாங்க. அந்த சேர்க்கை நன்றாக இருக்க வேண்டும். இங்கே இருந்தோம்னா அவ்வளோதான். ஏன்னா துரியோதனன் தான் ராஜாவாக போகின்றான், அதனால் அவனோட சேர்ந்தால் நாங்களும் நாசமாகி விடுவோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த புஷ்பங்கள், பூ இருக்கு இல்லையா, அந்த பூவுடன் சேர்ந்ததனால், அந்த வாசனையால் நமது உடைகள், நீர், பூமி, எள் அப்படின்னு சொல்கிறாங்க. எள்ளில் பூ வாசனை சேர்ந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலைங்க. எள்ளெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்குறதோடு சரி, செடியோடும் பார்த்ததில்லை, அது பூவோடவும் சேர்த்து நம்ம பார்த்ததில்லை, அதனால் அது எனக்கு தெரியல. மற்றபடி ஆடைகளில் அந்த பூ வாசம் ஒட்டிக்கொள்ளும். அதுக்கப்புறமா நீரில் அந்த வாசம் இருக்கும். அதே மாதிரி பூமியிலையும் அந்த பூக்கள் மரத்திலிருந்து விழுந்து கிடக்கின்றது அப்படின்னும் போது அந்த இடமே ஒரு வாசனையாக இருக்கும். அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் இப்போல்லாம் வந்து யாரும் பூ வைத்துக் கொள்வதில்லை. அந்த காலத்தில், அதுவும் மகாபாரத காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பூச்சூடி இருந்தனர்.
நம்ம சங்க காலத்துல கூட அரசர்கள் முதலிட்ட ஆண்களும் பூச்சூடி இருந்தனர். ஏன்னா போருக்கு போகும் பொழுது அவர் எந்த பூவை சூடி கொண்டு போனார் அப்படின்றதெல்லாம் சங்க பாடல்களில் வருகின்றன. அதனால ஆண்கள் பூ அணிந்து கொள்வது அப்படின்றது இன்னைக்குதான் அதிசயமா, ஏன்னா ஆம்பளை பூ வச்சுக்கிறதா அப்படின்றோம். ஆண்கள் பெண்கள் இருவருமே பூவை சூடி கொண்டிருந்தனர் நமது தமிழர் நாகரிகத்தில், பண்பாட்டில். அப்போ நம்ம தலையில் அந்த பூவை சூடி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே அந்த சுத்தி அந்த வாசனை, சுகந்தம், இது ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னைக்கு அந்த பூ வைப்பது அப்படின்றதே ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் அந்த சேர்க்கை அப்படின்றது. நல்லவங்களோட சேர்ந்தா நாம நல்லவர்களாக இருப்போம், கெட்டவங்களோட சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நாமும் கெட்டு போயிடுவோம். அதனால இந்த மாதிரி துரியோதனன் இருக்கான் பாருங்க, அந்த இடத்துக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால தயவு செஞ்சு நாங்க உங்களோடையே வந்துடுறோம், உங்க மேல நாங்க பாசம் உள்ளவர்கள், மரியாதை உள்ளவர்கள், நீங்க நல்லவர்கள் அப்படின்றதுனால நாங்க வரோம், ஏன்னா நல்லவர்கள் சேர்க்கை முக்கியம், அதனால தான் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களது அந்த குணங்களை எல்லாம் கூறுகின்றனர். எப்படி இந்த துரியோதனது கெட்ட குணத்தை எல்லாம் சொன்னாங்களோ அந்த மாதிரி பாண்டவர்களது நல்ல குணங்களை எல்லாம் சொல்கின்றனர். இதெல்லாம் கேட்ட உடனே தர்மபுத்திரர் சொல்றாரு, நீங்கள்லாம் என்கிட்ட பிரியத்தில் இந்த மாதிரி பேசுறீங்க, பிராமணர்கள் உள்ளிட்ட எல்லோரும் என் மேல இருக்க பாசத்தினால, எங்க மேல இருக்க அன்பினால எங்க கிட்ட இல்லாத குணங்களை எல்லாம் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அதனால நாங்கள்லாம் பாக்கியம் பண்ணதான் நினைக்கிறோம். ஆனா இல்ல, உங்களுக்கு எங்க மேல நிஜமாகவே விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா, ஹஸ்தினாபுரத்துல பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், திருதராஷ்டிரர் இருக்கார், விதுரர் இருக்கார், எங்களது தாயார் குந்தி இருக்கின்றார், எங்களது சிநேகிதர்களெல்லாம் இருக்கின்றனர், அவர்களெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அதனால நீங்கள் எல்லாம் தயவு செய்து ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி விடுங்கள், நாங்கள் வனவாசத்தை தொடர்கிறோம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிறார். இவங்களுக்கு பிரிய மனதில்லை. ஆனாலும் தர்மர் சொன்ன வார்த்தையை மீறுவதற்கும் மனதில்லை. அதனால என்ன செய்வது அப்படின்னு தெரியாம கண்ணீரோடு அவர்கள் ஹஸ்தினாபுரத்துக்கு, அவர்களது பட்டணத்துக்கு திரும்புகின்றனர். இப்ப என்ன பண்றாங்க, அவங்க கங்கை கரையில பிரமாணம் அப்படின்ற ஒரு ஆலமரம் இருக்கின்றது. அந்த ஆலமரத்துக்கு அடியில போறாங்க. அங்க கங்கையில அவர்கள் ஸ்நானம் செய்துவிட்டு அன்றைக்கு முழுக்க வெறும் அந்த தண்ணி மட்டும்தான், வேற எதுவும் அவங்க சாப்பிடல. இதுல அவங்க கூட இன்னும் சில பிராமணர்களும் வந்திருக்கின்றனர். அவங்கெல்லாம் வேத பாராயணம் செய்கின்றனர். அதுக்கப்புறம் அந்த வேதங்களை குறித்தன சம்பாஷணை இதெல்லாம் நடக்கின்றது. இரவு முழுக்க அந்த ஆலமரத்தடியிலேயே பாண்டவர்கள் கழிக்கின்றனர். திரௌபதி உட்பட எல்லோரும் அந்த மரத்தடியிலேயே இருக்கின்றனர். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.